கிரானைட் அதுவரை கடத்திய பெண் உட்பட 5 பேர் கைது. ஹவாலா பண பரிமாற்றமா இருக்குமோ என சந்தேகம். விசாரணை நடத்தி வரும் சைபர் கிரைம் போலீசார். என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே நாகமங்கலத்தை சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவர் ஜெகதேவி அருகே கிரானைட் தொழிற்சாலை நடத்திட்டு வராரு. கடந்த 31ஆம் தேதியிலிருந்து சுரேஷ்குமார் காணாம போயிருக்காரு. இந்த நிலையில அவரது மனைவி கஜலட்சுமியை நேற்று முன்தினம் செல்போன்ல தொடர்பு கொண்ட சுரேஷ்குமார் தன்னை பண பிரச்சனைகள சிலர் கடத்தி வந்ததா தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா புகாரின் பெயரில் பர்கூர் காவல் ஆய்வாளர் இளவரசன் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுரேஷ்குமாரின் செல்போன் லொகேஷனை ஆய்வு செய்த போது பெங்களூருவில் உள்ள தனியார் ஹோட்டலில் இருப்பது தெரிய வந்துச்சு. அங்கு சென்ற போலீசார் சுரேஷ்குமாரை அதிரடியா மீட்டிருக்காங்க. அவரை கடத்தியதாக சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த ரம்யா, மயிலாடுதுறை மாவட்டம் அரசூர் லெனின், சென்னை ஆவடி பிரபு, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பாபு, சென்னை வில்லிவாக்கம் ராஜேஷ்னு மொத்தம் 5 பேரை கைது செஞ்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரானைட் தொழில் அதிபர் சுரேஷ்குமாரின் வங்கி கணக்குல பலர் பணம் செலுத்தி ரொக்கமா பெற்றிருக்காங்க. அதற்கு கமிஷனா 1% சுரேஷ்குமார் பெற்றிருக்காரு. அதே போல ரம்யா என்பவர் குடியாத்தத்தை சேர்ந்த ஜெகன் என்பவர் மூலம் சுரேஷ்குமாரின் வங்கி கணக்கில் 28,80,000 ரூபாய் அனுப்பியிருக்காங்க. அந்த தொகையை பெற ரம்யா கடந்த 31ஆம் தேதி பர்கூர் வந்திருக்காங்க. சுரேஷ்குமார் வங்கியில் பணம் எடுக்க சென்றபோது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை அவர் செலுத்தாததால் அவரது வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருப்பதா தெரிய வந்துச்சு. ரூபாய் 1 லட்சத்தை ரம்யாவிடம் சுரேஷ்குமார் கொடுத்திருக்காங்க. இதனால பணத்தை எடுக்க முடியாத ஆத்திரத்துல ரம்யா அவருடன் வந்த 4 பேரும் சேர்ந்து சுரேஷ்குமாரை காரில் பெங்களூருக்கு கடத்தி சென்றது தெரிய வந்துச்சு. அங்கு 5 பேரையும் கைது செய்து அழைத்து வந்ததாகவும், இதற்கு முன்னர் அவரது வங்கி கணக்கில் பணம் செலுத்தியவர்கள் விவரம் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. மீட்கப்பட்ட சுரேஷ்குமாரின் வங்கி கணக்கிற்கு குடியாத்தம் பகுதியை சேர்ந்த ஜெகன் என்பவர்தான் ரூபாய் 28,80,000 ரூபாய் அனுப்பியுள்ளதா சொல்லப்படுது. மேலும் இதில் தொடர்புடையவர்கள் யார், கமிஷன் வாங்கும் இவர்களுக்கு ஹவாலா கும்பலோட தொடர்பு இருக்கான்னு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. சமூகத்தில் குரலற்றவர்களின் குரலாக இன்றைக்கும் ஒலிக்கும். தொடர்ந்து மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவோம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.